மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு மக்கள் ஏன் நினைக்கிறாங்க தெரியுமா? பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் திமுக ஆட்சியில் தான் அதிகமாக நடக்குது. 2 வயது குழந்தை முதல் 60 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள் திமுகவினுடைய குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியினர் அம்மாப்பேட்டையினுடைய காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக ஆட்சினால இது மக்களுக்கு விரோதமான ஆட்சின்னு தான் சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது. 2 வயசு குழந்தைன்னு பார்க்குறதில்ல, 60 வயசு மூதாட்டின்னு சொல்லி பார்க்குறதில்ல, பாலியல் வன்கொடுமைகள் அத்துமீறி நடக்குது. அதனால தான் மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. திமுக ஆட்சியில் வேலைக்கு போன மக்கள், வேலைக்கு போன பிள்ளைகள் தன் வீட்டுக்கு வந்தால் தான் அது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை நடத்தினான்னா எந்த பெற்றோர் தன் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிட்டு எப்போ வருவாளுன்னு சொல்லி ஒரு பயத்தில் தானே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் திமுகவினுடைய ஆட்சி. கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம், சென்னையில் பல்கலைக்கழகத்தில் நடந்த அவலம், சமீபத்தில் விளாத்திக்குளம் பக்கத்தில் வேடநத்தம் கிராமத்தில் ஒரு பிள்ளைக்கு நடந்த அவலம், இதெல்லாம் பார்க்கையில் திமுக ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, இது குண்டர்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் நினைக்கிறாங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு. இது எங்கனால தான் வந்துச்சு, அவங்கனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு சிலர் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத யாருமே குரல் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அப்படிங்கிறதுனால யாருமே கண்டனம் தெரிவிக்கலையே என்னமோ தெரியல. இல்லை வேற கட்சியிலேருந்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நேராக கண்டனம் தெரிவிச்சுப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ்நாடு முழுவதுமே தெரியும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் அனீஸ் பாத்திமா, இந்த தங்கை 8 மாத கர்ப்பிணி. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி களத்தில் நின்று போராடுறாங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும், இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு நல்ல அரசியலை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்மளால ஒரு மக்கள் பணி ஆற்ற முடியும், இந்த மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க முடியும் சொல்லி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அனீஸ் பாத்திமா. இன்னைக்கு பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அவர் ஒரு பூத்தில் போய் பார்வையிட போயிடறாங்க. ஒரு வேட்பாளர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் பார்வையிடுவாங்க. எப்படி வாக்கு பதிவு செய்யப்படுது, இங்கிட்ட கள்ள ஓட்டு ஏதும் நடக்குதா, இங்கே யாருக்கு சாதகமாக இருக்குது, இதை எப்படி இதே தேர்தல் ஆணையம்லாம் இப்போ ஒரு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் அந்தந்த கட்சி சார்ந்தவங்க ஒவ்வொரு பூத்துக்கள்லையும் போய் பார்வையிடுவது இயல்பு. ஆனால் இங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள் ஒரு பூத்தில் போய் பார்வையிட போயிருக்கிறாங்க. திமுகவினுடைய குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஏன் உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு தாக்கப்பட்டிருக்கிறாங்க. திமுக அப்படின்னாலே அராஜகம் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரிந்த விஷயம்தான். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஏகப்பட்ட வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த வாக்குறுதியெல்லாம் காற்றுல பறக்க விட்டுருவாங்க. இதுதான் திமுக. இந்த அனீஸ் பாத்திமா அப்படிங்கிற தங்கை போய் பார்வையிட போகிறாங்க. அங்கே குண்டர்களால் தாக்கப்படுறாங்க. ஒரு 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க ஒரு பெண்ணு. நம்ம இப்படி தாக்கலாமா? இப்படி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை பார்த்தீங்களா? கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு உயிரை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் இருக்காங்க. என்னம்மா ஏதுமா, உனக்கு தேவையானது என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உபசரிக்கணும். மாற்று கட்சியினர் உபசரித்தாங்க அப்படின்னா அது அரசியல் நாகரிகம். நீ ஏன் உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க திமுகவினர். அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசியலை
திமுக கையில் எடுக்குன்னு பாருங்க. இது குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க அனீஸ் பாத்திமா அவர்கள். அங்கே அந்த அளவுக்கு வந்து அவங்க அங்கே நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. உடம்புல வந்து வலி ஏற்பட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. இதை அறிந்த சீமான் அவர்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் இருக்கக்கூடிய அனீஸ் பாத்திமா அவர்கள் வந்து திமுகவினுடைய குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு அம்மாப்பேட்டை காவல் நிலையம் முன்பு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் வந்து நடந்தது. திமுகவினுடைய குண்டர்களை வந்து ஏன் காவல்துறை கைது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால் யார் வந்து கைது பண்ணுவா? கைது பண்ண மாட்டாங்க. ஒரு பெண் மீது ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. அந்த நடந்த உடனே வந்து பெற்றோர்கள் போய் காவல் நிலையம் போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய புகார் மனுவை ஏற்றி விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்னா, வேடநத்தத்தில் அந்த பெண் பிள்ளை வந்து உயிரோடவாவது வந்து கிடச்சிருப்பாங்க. அலட்சியம். இங்கே இந்த அலட்சியத்தினால தான் இங்கே மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க. இன்றைக்கி அனீஸ் பாத்திமாவை ஒரு பெண்ணுன்னு பாராமல் நீங்கள் வந்து தாக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இருந்து நீங்கள் இருக்கிறீங்க? கட்சி வந்து இரண்டாம் பட்சங்க. இன்றைக்கி ஒரு பெண் களத்தில் வந்திருக்கிறாங்க, அரசியல் களத்தில் நின்று வந்திருக்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. திமுக நீங்கள் வந்து நல்லது மக்களுக்கு நல்லது செய்யுங்க, உங்களுடைய சாதனைகள் எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் வந்து வாக்குகளை சேகரிங்க, மறுபடியும் ஆட்சி அமைங்க. அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா தானே மக்கள் வந்து உங்களை ஆதரித்து வந்து ஓட்டு போட போகிறாங்க. இன்றைக்கி அனீஸ் பாத்திமா அவர் வந்து இப்படி கொடூரமான முறையில் நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மிருகமாக மாறி இருப்பீங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் வந்து சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கி போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் வந்து இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே. இன்னும் அன்னைக்கு அந்த தாக்கப்பட்ட குண்டர்கள் மீது ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலை? ஏன் அந்த குண்டர்களை வந்து கைது பண்ணலை? அப்போ காவல்துறையுமே இன்றைக்கி யார் ஆட்சி நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக போயிடுது. எளியவன் மீது கை வைக்க முடியுமே தவிர அதிகாரம் படுத்தவன் மீது இந்த காவல்துறை கை வைக்கவே முடியாது. கை வைத்தா அவங்க சொல்லி முடிஞ்சில, அதனால் வந்து கை வைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அம்மாப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சியினர் வந்து செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டிருக்கா. உடல் ரீதியாக வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் வலிகள் வந்து இருக்குது. இப்படி ஒரு பெண்ணை வந்து திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டு இன்றைக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இந்த மாதிரி தாக்கப்பட்டது, ஒரு பெண் மீது தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கூட விடலைன்னா, அப்போ இங்கே வந்து மனிதநேயம் எங்கே இருக்குது? சீமான் அவர்கள் எந்த இடத்துல என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, கட்சி சார்பின்றி எல்லாத்துக்குமே வந்து இப்படியான ஒரு நிகழ்வுலாம் எடுக்கும்போது கண்டனம் தெரிவிப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி தலைவரோட கண்டனம் தெரிவிக்காதான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது. ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். காசு இருக்கிறவங்க கையில் தாங்க இன்றைக்கி ஜனநாயகம் இருக்குது. இங்கே ரவுடிசம், குண்டர்கள் இவங்க தான் வந்து இன்றைக்கி பெரிய ஆட்களாக வளர்றாங்க. வணக்கம்.